பேச விரும்புறேங்கன்னா, சிலிண்டரை பொறுத்தவரை நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய எல்பிஜி சவுதி அரேபியாவிலிருந்து பெரும்பாலும் வருது. அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியிலிருந்து நமக்கு வரணும். இன்று ஈரான் இந்த போர் ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த பகுதியை மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால் எந்த கப்பலும் கூட வெளியே வர முடியாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரை பல இடத்துல நம்ம பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்களை வாங்கினாலும் கூட, இம்போர்ட் செய்தாலும் கூட ரஷ்யாட்ட, வேறு வேறு காலகட்டத்தில் ஈராக்கு கிட்ட, சவுதி கிட்ட, கட்டாரு கிட்ட. ஆனால் அந்த எல்பிஜி கேஸ் மிக அதிகமாக சவுதி அரேபியாவிலிருந்து வருது. அந்த பகுதியில் மட்டும் அது வரணும். அதனால் இன்று எல்லோரும் எதிர்பார்ப்பது மிக விரைவில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த வளைகுடா பகுதி இயல்பு நிலைக்கு வந்த பிறகு கப்பல்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர், நேற்று கர்நாடகாவில் ஹோட்டல் அசோசியேஷன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அன்னபூர்ணா கோயம்புத்தூர் நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்திருப்பது அவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா கொடுத்திருக்கிறாங்க. இதில் அரசியல் எதுவும் கற்பிக்க விரும்பல. ஏன்னா கமர்ஷியல் சிலிண்டர் புக் பண்ணணும்னா 21 நாள் இடைவெளி இருக்கணும். இந்த போருக்கு பிறகு மத்திய அரசு அதை 25 நாள் ஆக்கியிருக்கிறாங்க. 25 days கேப் கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. ஆனால் நம்முடைய நோக்கத்தை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான நார்மல் சிலிண்டர் அது வந்துடணும், தங்குதடை இல்லாமல் வரணும். அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலை. அதே போல் நாம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் அது இடைஞ்சல் இல்லாமல் வரணும். அதே போல் கமர்ஷியல் சிலிண்டரும் இடைஞ்சல் இல்லாமல் வரணும். இன்னைக்கு நிச்சயமாக மிக வேகமாக இது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 14 கோடி குடும்பத்தில் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பத்திற்கு கேஸ் சிலிண்டர் போயிருக்கு. அப்படின்னா 12 ஆண்டுகளில் 14 கோடியிலிருந்து 33 கோடியாக கேஸ் சிலிண்டருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2014க்கும் 2026க்கும் கேஸ் பயன்பாடு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் 60% நாம் இறக்குமதி செய்துதான் மக்களுக்கு பெட்ரோலியம் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மிக விரைவில் இயல்பு நிலைக்கு இது வரும். நம்முடைய அரசுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஒரு அரசும் வச்சிருக்கு, நாமளும் வச்சிருக்கோம். பாரத நாட்டிலும் பெங்களூர் போர்ட் உட்பட நாம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கையிருப்பு இருக்கு. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான்